ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் மை லைஃப். இன்றைக்கி நம்ம சுட சுட சாப்பாடு கூட கலந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பார்த்த உடனே நல்ல பசியை தூண்டும் பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பருப்பு உருண்டைக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 1 கப் துவரம்பருப்பு 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுடுங்க. ஒரு வெங்காயம், சோம்பு 1 டீஸ்பூன், 5 to 6 பல்லு பூண்டு, உப்பு, 1 இன்ச் இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய். இதுதான் நம்ம உருண்டைக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போது இதை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா அரைக்க போகிறோம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். இப்போ துவரம்பருப்பையும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும்போது லைட்டாக தண்ணி விடுங்க, போதும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி உருண்டையாக செஞ்சு வச்சுக்கலாம். இதில் ஒரு டிப் என்னென்னா, உங்களுக்கு ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கடலை மாவு இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் நம்ம ஆல்ரெடி துவரம்பருப்பை ஊற வச்சுருக்கோம், அதனால் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அரைப்பட்டுடும். இப்போ நான் டேரெக்டாக இந்த மாதிரி இட்லி தட்டிலேயே உருண்டை பிடிச்சி வச்சிடுறேன் எல்லாத்தையுமே. நீங்கள் தட்டில் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா கூட எடுத்து வச்சுக்கலாம், இல்லைனா டேரெக்டாக இட்லி தட்டிலேயே நீங்கள் பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்மளோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம செய்ய முடியும். இப்போ எல்லா உருண்டையும் இட்லி தட்டில் வச்சாச்சு. இப்போது இதை இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ்க்கு முன்னாடியே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் ஃபுல்லாக இந்த தண்ணியை சூடு பண்ணியிருக்கேன். அதனால் இது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். இப்போ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம உள்ளே வச்சுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணால் போதும். எப்போவுமே பார்த்திங்கன்னா மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பருப்பு உருண்டை குழம்பு செய்யும்போது இந்த உருண்டையை வேக வச்சுக்கோங்க. நீங்கள் அனல் அதிகமாக வைக்கும்போது என்ன ஆகுனா, மேலே ஹார்ட் ஆகிடும், உள்ளே அப்படியே வேகாமல் இருக்கும். நீங்கள் சமமாக அந்த தீ பரவும்போது உள்ளேயும் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும். இது வேகிற வரைக்கும் கிரேவிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 இன்ச் இஞ்சி, 7 to 8 பல்லு பூண்டு, 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. 1/2 கப் அரைச்ச தேங்காய் விழுது, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இப்போது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். தேங்காயை மட்டும் குழம்புல போடணும், அரைக்கும் போது சேர்க்க வேண்டாம். வெங்காயம், தக்காளி, சோம்பு, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே போட்டு அரைக்க போகிறோம். இப்போ இதுக்குள்ள நம்ம இந்த தூளையும் சேர்த்துடலாம். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூளையும் இதில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சாச்சு, இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் நல்லா எண்ணெயை 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை போட்டு நல்லா சூடானதும் கடுகு போட்டு பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு தாளித்து இந்த அரைச்ச விழுதை இந்த எண்ணெயில் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா பிரட்டி விடுங்க. இந்த மசாலா எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு பார்த்திங்கன்னா இந்த மசாலாவுக்கு மேலே இந்த எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு மேலே வரணும். அந்த அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிட்டே இருக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர்றது தான் இதோட பதம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 7 to 10 நிமிஷம் ஆகுங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சுவையான குழம்பு உங்களுக்கு வேணும்னா தேங்காய் போடுறதுக்கு முன்னாடி அந்த மசாலா நல்லா வதக்கி இருக்கணும் எண்ணெயில். அதுக்கு அப்புறமா தான் நீங்கள் தேங்காயை சேர்க்கணும். தேங்காய் விழுதை மசாலாவில் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதை விட கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றலாம். ஏன்னா உருண்டையை இதில் போட்டதுக்கப்புறமா அது தண்ணியை அப்சர்வ் பண்ணிவிட்டு இந்த குழம்பு திக்காக்கிடும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பு உருண்டையை நம்ம இதில் போட்டுக்கலாம். பருப்பு உருண்டையை போடும்போது மெதுவாக ஒன்றா போடுங்க. இது போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் அனலை சிம்மில் வச்சுடுங்க.
கரண்டியை போட்டு நல்லா கிண்டிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்து வந்து கலந்து விடணும், இல்லைனா வந்து உருண்டை வந்து உடஞ்சிடும். இந்த கிரேவியில் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து விட்டுடலாம். அப்போ தான் வந்து இந்த மசாலாலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த உருண்டையில் வந்து இறங்கும். இப்போ பாருங்கள், நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றிருந்தோம், எல்லாமே வந்து இந்த உருண்டை வந்து இழுத்துருச்சு, எண்ணெயும் வந்து பிரிஞ்சு மேலே வந்துருச்சு, குழம்பும் வந்து செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா உடனே வந்து சுட சுட சாப்பிட்றக்கூடாது. ஒரு 1/2 hour நீங்கள் வந்து அப்படியே வச்சுட்டிங்கன்னா செம்மையாக இருக்குங்க. நீங்கள் சாப்பாடோடு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். குழம்போட மசாலாலாம் அந்த உருண்டைக்குள்ளேயும், அந்த உருண்டையோட டேஸ்ட்டு அந்த கிரேவிக்குள்ளேயும்னு செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.